இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நடக்க முடியாத ஒருத்தன்கிட்ட வெள்ளியும் தங்கத்தையும் கொடுத்தா சந்தோஷப்படுவானா, இல்லை அவனை நடக்கும்படி செய்தால் சந்தோஷப்படுவானான்னு தேவனுக்கு தெரிஞ்சனால தான் பேதுரு மூலியமாக நடக்க முடியாத ஒருவனை நடக்க வைக்கிறாரு கடவுள். இங்கே நடக்க முடியாதவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை தான் முதல்ல கேட்டான், என்னை நடக்க வைங்கன்னு கேட்கல. அவன் வாழ்கிறதுக்கு காசு இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் கடவுள் அவன் கேட்டதை கொடுக்காம அவனுக்கு என்ன கொடுத்தா அவனோட லைஃப் நல்லா இருக்கும்னு பார்த்து அதை கொடுக்குறாரு. நம்ம இவ்வளோ கொடுத்தா போதும், இது கிடைச்சா போதும்னு நம்ம கேட்குறோம். கடவுள் நம்ம கேட்டதை கொடுக்கறதில்ல நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் எது நிரந்தரமான சந்தோஷம், எதை கொடுத்தா நம்ம நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும். நமக்கு எது கிடைச்சா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும், சந்தோஷமாக வாழுவோன்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் கடவுள் நம்ம கேட்குறது சில சமயம் கொடுக்கறதில்ல. கேட்காம நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறத நமக்கு கொடுத்து நிரந்தரமான சந்தோஷத்தில் நம்மளை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதை நமக்கு கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம். ஆமேன்.